ஹாய் காய்ஸ், நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டிக்டாக் ஹலோ போய் ஷேர் இந்த மாதிரி ஒரு 59 சைனீஸ் அப்ளிகேஷன் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் பேன் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவான அப்ளிகேஷன் என்ன அப்ளிகேஷன் இருக்குது அதை பற்றி வீடியோ போட்டேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் அவைலபிளாக இருக்குது. முடிஞ்சால் அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ VPN மூலமாக நம்ம இந்த அப்ளிகேஷன்லாம் அக்சஸ் பண்ண முடியுமா, கனெக்ட் பண்ண முடியுமா, நிறைய பேர் ஹேக் பண்ணிடுவோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. VPN மூலமாக கண்டிப்பாக நம்மளால அதை கனெக்ட் பண்ண முடியுமா, ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை, ஸோ இதை பற்றி தான் நம்ம லைவ் டெமோவாக பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். எந்த ஒரு ப்ராசஸும் நான் ஸ்கிப் பண்ண போகிறது இல்லை. ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூ வந்தாலும் ஸோ அந்த இஷ்யூவை நான் உங்ககிட்ட அப்படியே தான் டிஸ்பிளே பண்ணுவேன். ஸோ எந்த ஒரு ப்ராசஸுமே நான் ஸ்கிப் பண்ணாமல் நல்ல ஒரு லைவ் டெமோ தான் உங்ககிட்ட நான் இப்போதைக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்க. யாராவது VPN மூலமாக கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தா ஸோ அது உண்மையா பொய்யா எல்லாத்தையும் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். இந்த வீடியோவில் போகிறது எல்லா வீடியோ சொல்கிறேன். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பார்த்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏன்னா அந்த யூடியூப் கரெக்டாக சரியாக நோட்டிஃபிகேஷன் ஆனால் மட்டும் தெளிவா அதே மாதிரி சரியாக பார்த்து பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண மாதிரி டிக்டாக் ஆர்ஐபி இந்த போஸ்டரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் பாருங்க. ஸோ இந்த ஆர்ஐபியை பார்க்கும்போது சானியா செத்துறா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு ஓப்பன் ஓப்பனே சீக்கிரமா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய மொபைலில் VPN இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்பில்டாகவே எல்லாருடைய மொபைல் VPN இருக்கும். பட் இருந்தாலும் இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் நீங்கள் உங்களுடைய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், VPN அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ VPN இப்போ நான் டைப் பண்ணுறேன். VPN டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டர்போ VPN. ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப செக்யூரான ஒரு VPN. ஸோ நான் நிறைய முறை யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த VPN அப்ளிகேஷனை இப்போதைக்கு இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். என்னுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 8.2 MB தான். ஸோ முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டால் பண்ணி ஆல்ரெடி வச்சுருந்தனால இப்போ நான் டேரெக்டாக ஓப்பன் பண்ணுறேங்க. ஸோ இப்போ ஓப்பன் ஆகுது. ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் ஸோ இந்த மாதிரி பேஸிக்காக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டேரெக்டாக உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா சில பர்மிஷன்லாம் அலோ கேட்கும். ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுங்க. ஸோ இந்த டேப் டு கனெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கண்ட்ரி கூட கனெக்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ கனெக்டிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கண்ட்ரி கூட கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம் எந்த கண்ட்ரி கூட கனெக்ட் தவறி கூட சைனா கூட கனெக்ட் ஆகாமல் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட் கூட கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ கனெக்ட் ஆன உடனே நான் டேரெக்டாகவே வெளியில் வந்துடுறேன். ஸோ வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணினா மறுபடியும் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுவோம். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டிக்டாக் இருக்கா அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நம்ம டிக்டாக் ஃபைண்ட் அவுட் பண்ணால் கிடைக்கதா இல்லைன்னு ட்ரை பண்ணுவோம். ஸோ டிக்டாக்னு நான் இப்போதைக்கு டைப் பண்ணுறேன். ஸோ டிக்டாக்னு டைப் பண்ணி இப்போ சர்ச் கொடுக்குறேன். சர்ச் கொடுக்கும்போது உங்களுக்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ என்னங்க ரொம்ப நேரமாக சுற்றிட்டே இருக்குது. ஏதாவது இருந்தால் இருக்குன்னு சொல்லும், இல்லைன்னு சொல்லும் இந்த ப்ளே ஸ்டோர். ஸோ இந்த மாதிரிலாம் சுற்றுதா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டிக்டாக் இல்லை போல தான் ரொம்ப நேரமாக சுற்றி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கு. அந்த சர்வர் கூட கனெக்ட் ஆகுதுக்கு, ஆனால் கனெக்ட் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஷேரிட்டாவது ட்ரை பண்ணுவோம். ஸோ ஷேரிட்டாவது இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுப்போம். என்னங்க ஷேரிட்டியும் இந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருக்குது, எல்லாமே ரொம்ப நேரமாக சுற்றுது. ஸோ ஷேரிட்டுக்கு அடுத்து ஹலோ ஆப் ட்ரை பண்ணுவோம். ஸோ ஹலோ ஆப்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ ஹலோ ஆப் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். 3 அப்ளிகேஷன் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணிக்கிறேன். இந்த 3மே நல்ல ஒரு ஃபேமஸான அப்ளிகேஷன். இந்த 3 அப்ளிகேஷனுமே இப்போதைக்கு ரொம்ப நேரமாக சுற்றிச்சு. ஸோ இதை தவிர்த்து நம்ம கூகுளில் போய் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நான் கூகுள் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ கூகுளில் போயிட்டு என்ன பண்ண போகிறேன் என்ன டிக்டாக்னு டைப் பண்ணுறேன். ஸோ டிக்டாக்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ டிக்டாக்னு டைப் பண்ணிட்டு போய் சர்ச் கொடுக்குறேன். சர்ச் பண்ணும்போது பாருங்களேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டிக்டாக் டிஸ்பிளே ஆகுது. ஸோ டிக்டாக்கை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஐயோ என்னங்க இன்ஸ்டாலே கேட்குது. டிக்டாக்கே பேன் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு இந்த இன்ஸ்டால் ஆப்னு எங்கள் ப்ளே ஸ்டோரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்டால் கொடுக்குறேன். இன்ஸ்டால் ஆகுமா இல்லையான்னு தெரியல, ஆனால் இன்ஸ்டால் கேட்டுடுச்சு. இன்ஸ்டால் கொடுத்துட்டேன். ஸோ ரொம்ப நேரமாக சுற்றுது. என்ன தான் நடக்குது, டிக்டாக்கே பேன் பண்ணிட்டேன்னு சொன்னானுங்க. ஆனால் இந்த மாதிரி டிக்டாக்லாம் வருது. VPN கூட கனெக்ட் பண்ணும்போது வெயிட் பண்ணி பார்ப்போம். டிக்டாக் ஓப்பன் ஆகுதா இல்லையா, இன்ஸ்டால் ஆகுதா இல்லையான்னு வெயிட் பண்ணி பொறுமையாக தான் பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றிட்டே இருக்குது. ஸோ கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏன்னா VPN மூலமாக டிக்டாக் பேன் பண்ண ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயமாகவும் தான் இருந்துருக்கு. ஸோ என்ன தான் நடக்குதோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது எல்லாமே வீடியோக்காக நான் எடுத்து ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ முடிஞ்சால் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்காக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் ஆனால் உங்களுக்காக தான் இந்த வீடியோ கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் டேரெக்டாக என்ட்ரா வரேங்க. ப்ளே ஸ்டோரில் டேரெக்டாக என்ட்ராகும்போது பாருங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா டிக்டாக் டவுன்லோட் ஆகிடுச்சுங்க. என்னங்க டிக்டாக் பேன் பண்ண சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிக்டாக் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 36% மேலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. ஒன்றுமே புரியல. ஸோ பேன் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் VPN மூலமாக இதை கனெக்ட் பண்ணலாம் போல். ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ VPN மூலம் கண்டிப்பாக கனெக்ட் பண்ண முடியும் போல். இந்த வீடியோ மூலமாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கே இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது தான் தெரியுது.
VPN மூலமாக கண்டிப்பாக இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் என்ன தான் நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி பொறுமையாகவே பார்ப்போம். ஸோ கிட்டத்தட்ட ப்ராசஸ் முடிய போது, டவுன்லோடிங் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு 94% மேலே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால லாஸ்ட்டாக ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இப்போதைக்கு இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இருந்தாலும் நம்ம ஒரு பக்கம் ஹலோ ஆப்பை ட்ரை பண்ணுவோம். ஸோ ஹலோ ஃபஸ்ட்டு நம்ம சர்ச் பண்ணுவோம். ஸோ ஹலோ சர்ச் பண்ணும்போது ஹலோ ஆப்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணவே இல்லையா, என்னன்னே தெரியலையா, ஹலோன்னு ஒன்று காட்டவே இல்லை. ஸோ நம்ம ஷேர் இட் ட்ரை பண்ணுவோம். ஷேர் இட். ஸோ இந்த ஷேர் இட் பார்த்தீங்கன்னா என்னங்க ஷேர் இட்டு இல்லை ஹலோ இல்லைனா டிக்டாக் மட்டும் எப்படி வந்தது, ஒன்றுமே புரியலையே. ஸோ இப்போ எனக்கு இது இன்ஸ்டால் ஆனதுனால இப்போதைக்கு ஓப்பன் ஆப்ஷன் கேட்குது. ஸோ நான் இந்த ஓப்பன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கேன். நார்மலாக எப்பவும் போல இந்த டிக்டாக் ஓப்பன் ஆகுது. அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு நெட்வொர்க் கனெக்ஷன் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்குது. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ நெட்வொர்க் கனெக்ஷன் இருந்துட்டு தானே இருக்குது, என்னன்னு தெரியலையே. ஸோ மீண்டும் நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ரிஃப்ரெஷ் பண்ணும்போது என்னதாவது நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய முறை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன், ஆனாலும் கூட இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகலை. ஆனால் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இந்த டிக்டாக் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் கூட டிக்டாக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பேன் பண்ணதுனால ஒர்க் ஆகலை போல். ஸோ எதுக்கு நம்ம கூகுளில் போய்ட்டு ஷேர் இட் அண்ட் ஹலோ இதுமாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஷேர் இட் ஹலோ ரெண்டுத்தையுமே நான் கூகுளில் ட்ரை பண்ணுறேன். ஸோ ரெண்டுத்தையும் ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டிஸ்பிளே ஆகுது. ஆனால் இன்ஸ்டால் ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரீட்ரைன்னு கேட்குது. ஸோ ஐட்டம் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு காட்டுது. ஸோ ஷேர் இட் ஹலோ ரெண்டுத்துக்குமே சேம் எரர் தான் அக்கர் ஆகுது. ஆனால் டிக்டாக் மட்டும் எந்த ஒரு எரருமே அக்கர் ஆகாமல் எப்படி தான் இன்ஸ்டால் ஆச்சுன்னு தெரியலை. ஆனால் இன்ஸ்டால் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட ஒர்க் ஆகலை. ஸோ இது மட்டும்தான் நடக்கலையே தவிர இன்ஸ்டால் ஆகுது, டிஸ்பிளே ஆகுது, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒர்க் ஆகலை. அதாவது நெட்வொர்க் இஷ்யூ அப்படின்னு காட்டுது. ஸோ என்னன்னு தெரியல. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி எதுக்கும் மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ நிறைய முறை நானும் ரிஃப்ரெஷ் பண்ண போகிறேன். ஸோ இப்போதைக்கு நிறைய முறை ரிஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ நிறைய முறை ரிஃப்ரெஷ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகலை, கண்டிப்பாக பேன் பண்ணிட்டாங்க. ஸோ எதுக்காக கூகுளில் சர்ச் பண்ணும்போது இது வருது. ஸோ சர்ச் பண்ணும்போது எதுக்கு இன்ஸ்டால் ஆப்ஷன்லாம் கேட்டுது. ஸோ ஒன்றுமே புரியல. ஆனால் டிக்டாக்கும் ஓப்பன் ஆகலை. ஸோ அதே டிக்டாக் தான், எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லாமல் அப்படியே அந்த டிக்டாக் அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்குது பேன் பண்ணதுனால. ஸோ டிக்டாக் VPN மூலமாக கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த டிக்டாக் ஆப் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக VPN மூலமாக டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இதை மட்டும் என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ இந்த டிக்டாக் கண்டிப்பாக ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஒர்க் ஆகும். மேபி இதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுடைய மொபைலில் ஒர்க் ஆகுச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேருக்கு டிக்டாக் ஹலோ ஷேரிட்டி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணும்போது ஒர்க் ஆகுச்சு அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். டுடே வீடியோவில் பார்த்தீங்கன்னா VPN யூஸ் பண்ணி டிக்டாக் ஹலோ ஷேரிட்டி இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ண முடியுமா, இந்த 59 அப்ளிகேஷனும் கண்டிப்பாக கனெக்ட் பண்ண முடியுமா முடியாதா. ஸோ நிறைய பேருக்குள்ள கேள்வியாக இருந்தது. அந்த கேள்விக்கான பதில் கண்டிப்பாக கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இன்னுமே தெரியாமல் இருக்குது. நிறைய பேர் VPN மூலமாக கனெக்ட் பண்ணிடுவாங்க, நிறைய பேர் ஹேக் பண்ணிடுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது இந்தியா நல்லா தரமட்டமாக பேன் பண்ணிட்டாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஹேக் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது ஹேக் பண்ணி தான் நான் ஹேக் பண்ணிட்டு கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன். தென் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது ஒரு சோஷியல் அவேர்னஸாக இருக்கட்டும். ஸோ நிறைய பேர் அப்போ தான் கண்டிப்பாக ட்ரை பண்ண மாட்டாங்க. ட்ரை பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ட்ரை பண்ணி டைம் வேஸ்ட் ஆகாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மிஸ் பண்ண விடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸோ முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க.